பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசானது வருகின்ற பொழுது, அதாவது இந்த அரசுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே பல அரசாங்கங்கள் இருந்தன. இந்த பல அரசாங்கங்கள் இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அதனை நடைமுறைப்படுத்தியது. அதனால் தான் இன்று இந்த நாடு மிகவும் பாரதூரமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்திலே இந்த அரசானது கடந்த அரசின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக ஒரு பயங்கரவாத இருப்பு சட்டத்தை கொண்டு வர இருந்தது. அதனை இங்க இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதுமாக நீக்க வேண்டும், அதற்கு பதிலாக எந்தவித சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னவர். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று ஒரு வருடமாகிவிட்டது. ஒரு வருடமாகியும் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை. அதற்கான ஒரு பதிலான ஒரு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வரக்கூடாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாகத்தான் இந்த ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தான். ஆகவே உங்களது தலைவர் கொல்லப்பட்டதற்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசின் தலைவர் தயவு செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கடந்த கால அரசு எப்படி பயன்படுத்தி இந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தை, இந்த நாட்டில் உள்ள உயிரை, தமிழ் மக்களை இனப்படுகொலையை எந்த செயற்பாடும் வருவதற்கு இந்த அரசு உறுதுணையாக நிற்க கூடாது என்பதனையும் இந்த இடத்திலே சொல்லி இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன்.